இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். நிறைய இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல. நாங்க அப்படியே பூஜையில மீட் பண்றது ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிதான் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸா நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud. எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா, ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில். அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. அப்போது என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார். என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு வேலைக்கு போடா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிடா, படிச்சிருக்கீங்களன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த 2 பழக்கம் வந்து, ஒன்று சினிமா பார்க்கறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது. ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்கறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்கள் ஆரம்பிச்சு வச்சது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்தும் அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார், தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது, மியூசிக்காக இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீலில் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா, யூ ஐ வில் கில் யூ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லையும் இருக்குது. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க.